அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்க. ஒரு முக்கியமான விஷயத்த நான் இந்த பதிவுல ஷேர் பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்ப நான் நார்மலா இப்ப வெளிநாடுகள்ல நீங்க பாக்குறீங்க, நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, ட்ரெயினர்ஸ் கூட வச்சுக்கலாமே. இப்ப டோனி ராபின்ஸ் இருக்காரு, பிரெயின் ட்ரேசி இருக்காங்க, நிறைய இந்த ரிச் டாட் புவர் டாட் நம்ம புத்தகம் எழுதின ஆத்தர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா. எல்லாருமே அவங்க லாங்குவேஜ்ல அவங்க பேசுறாங்க. இப்போ இங்கிலீஷ்ல இருக்காங்கன்னா இங்கிலீஷ் தான் அவங்களுடைய மதர் டங், அதுல அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, பேசுறாங்க. ஆனா இங்க நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல இல்லைன்னா இந்தியாவில் இருக்கிற இப்ப கல்லூரிகள்ல, ஸ்கூல்ஸ்ல, அதே மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஒரு இங்கிலீஷ்ல பேசினாதான் ஒரு பெரிய அறிவாளின்ற ஒரு கான்வர்சேஷன் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கான்செப்டுங்க அது. குறிப்பா நான் இப்ப ஆய்வுகள் பண்ணி ஒரு பயிற்றுனரா ஒரு 18 ஆண்டுகள்ல நான் பார்த்து வியந்த ஒரு விஷயமா நான் பாக்குறது, யாரு அவங்க தாய்மொழியில ஒரு கம்யூனிகேஷன் பண்றாங்களோ அது ரொம்ப பவர்ஃபுல்லா போயிட்டு, ரொம்ப விவிடா உயிரோட்டமா போயிட்டு அவங்க ஆழ்மனத்தை டச் பண்ணுது அப்படின்றாங்க. அப்ப நீங்க லாங்குவேஜ் கத்துக்கூடாதான்னு, நீங்க எத்தனை லாங்குவேஜ்னாலும் கத்துக்கோங்க, அது பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா நீங்க ஒரு 2 பேரும் தமிழ்னா நீங்க தமிழ்ல பேசலாமே. அவங்கள்ட்ட போயிட்டு உங்க லாங்குவேஜ் காமிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. இப்ப ஒரு கான்ஃபரன்ஸ் போறீங்க, சுத்தமா மொழி தெரியாதவங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல பேசுறது நியாயமான ஒரு விஷயம், தவறு இல்லைங்க. ஆனா நம்ம பீப்புள் அவங்கதான் தெரியுதுன்னும் போது அங்க போயிட்டு நான் என்ன ஷோ பண்றேன்ற மாதிரி நான் என்னுடைய ஆங்கில புலமையை நான் காமிக்கிறதுக்கு போறேன் அப்படின்னா, நீங்க சொல்ல வர கண்டென்ட் அது 100% போய் சேருது அப்படின்னா அதுல ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குங்க. இப்ப நான் கூட நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போறேன் அப்படின்னா எந்த லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ்லயும் பேசலாம், தமிழ்லயும் பேச முடியுங்க. ஆனா நான் உணர்ந்தது, ஜீவன் எங்க இருக்கு, அந்த உயிர்ன்றாங்கல்ல, அந்த உணர்வு, அந்த ரியலா நம்ம சொல்ல வந்ததை பல டைமென்ஷன்ல பிரிச்சு மேயதுன்னு இல்லைங்களா, அது எதுல இருக்குன்னா நம்ம தாய்மொழியில பேசும்போது தாங்க அது ஒரு லேசர் பீம் மாதிரி போயிட்டு ரீச் ஆகுது நான் பார்த்திருக்கேங்க. அப்ப என்னன்னா நம்ம தாய்மொழியை நம்ம கொண்டாட ஆரம்பிக்கணுங்க. என்ன கேட்டா உலகத்தின் மூத்த ஒரு மொழி, ஒரு பாரம்பரியமிக்க ஒரு மொழி, இன்னைக்கு மிகப்பெரிய வரலாறு கொண்ட மொழியா இருக்கக்கூடிய தமிழ்ல பேசுறத நான் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் சில ஆண்டுகள்ல தமிழ்ல பேசுறது ஒரு உன்னதமான ஒரு ஸ்டைல். தமிழ்ல பேசுறது தான் ஒரு எஸ்தட்டிக்கான விஷயம். தமிழ்ல பேசுறது தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல்ன்ற மாதிரி காலம் வரப்போகுதுங்க. இப்ப வேணா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமா அந்த காலத்தை நோக்கி தான் நம்ம டிராவல் பண்றோம். அதனால பல மொழிகளை கத்துக்கோங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தமிழ்ல பேசுங்க. அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரமாவது எந்த கலப்படமும் இல்லாம தமிழ்ல பேசுறத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுடைய அந்த நேச்சுரலாவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மிகப்பெரிய ஒரு மன ஆரோக்கியத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பா இருக்குன்றதான் ஆய்வுகள் சொல்றதுங்க. கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.